ஆசை மன்னா நேசனா 30 வயதாச்சு முடிவரைக்க பிள்ளை இல்ல எனக்கு 40 வயதாச்சு நாடாள ஏ மதனதர்க ராஜமன்னன் தற்கந்தேவி தார்காவல்லி என் சாமி எந்தூர இல்லை இல்ல சாதமாது மதலை இல்ல சாதமாது மறந்தா குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத குப்பையா தாய்மார்களுக்கு அந்த காலம் சோறு பிள்ளை இல்லனா அது புழுவா தெரியுமா மதலை இல்லனா அது மருந்தா இருக்கும் சாப்பாட கண்டாலே மருந்தா இருந்திருக்கு குழந்தை இல்லனா அந்த சாதம் குப்பையா தெரியுமா குப்பையா தோணி இருக்கு ஏன் தெரியுமா பழைய காலத்து தாய்மார்கள் எல்லாம் விடியா காலம் எந்திரிச்ச உடனே சோள கஞ்சிய மண்பானையில போட்டு காய்ச்சி வேக வச்சு ஒரு பித்தாள தூக்கு சட்டிக்குள்ள அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேல ஆடை படந்திருக்கும் பாரு அது சூடோட வச்சானே ஆடை படந்திருக்கும் அந்த ஆடையும் வளைச்சு எடுத்துக்கிட்டு 2 முரல் முரல்னா கருவாடு அந்த முரக்கருவாடை தீ கங்குல போட்டு சுட்டு ஒரு பெரட்டி அத ஒரு துணியில சுத்தி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சு இந்த தூக்கு சட்டிய தூக்கி தலையில வைப்பா ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை தலையில தூக்கு சட்டி சோள கஞ்சி இடுப்புல 1.5 வயசு பிள்ளை அடுத்த 6 மாத பிள்ளை வயிற்றுல அதான் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை அவன் தாய்மார்கள் வயக்காட்டுக்கு வேலைக்கு வந்தானு வையி பிள்ளைய ஆலமரத்துல ஒரு தொட்டில் கட்டி போட்டு அவ களமுளை எடுப்பா மத்தியான சாப்பாடு நேரத்துக்கு அங்க இருந்து வருவா ஆலமரத்துல இருக்க பிள்ளைய தூக்கி முன்னால வைப்பா தூக்கு சட்டியும் துறப்பா ஒரு குத்து சோள கஞ்சி எடுத்து தண்ணியில கரைச்சு அந்த தூக்கு சட்டி மூடியில பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஒரு கருவாடையும் கையில கொடுத்துருவா அந்த காலம் கருவாடு கங்குல சுட்டு பிரட்டினான்னா 8 வீட்டுக்கு மணக்குமா அவன் கேப்பா எவ்வளோ கருவாடு சுடுதாம்பா 8 வீட்டுக்கு அங்க இருக்கவா பேசுவா 8 வீட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய கெப்பினிக்காரி மோந்து பாப்பா கெப்பினிக்காரிக்கு அது ரொம்ப விருப்பம் பாத்துக்கோ இவன் கருவாடு முளாத்த பொடி போட்டு தேங்கானையில பொரிச்சு எடுத்தாலும் நாரத்தான் செய்யுது பக்கத்து வீட்டுக்கு வாட வர மாட்டுக்கு மணக்கவே மாட்டுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கெட்டு போச்சு அவன் பிள்ளைகிட்ட ஒரு கருவாடையும் தூக்கி கொடுத்தான்னா சோள கஞ்சிய ஒரு குடி இந்த கருவாட்டை ஒரு கடி கடிக்க பிள்ளை எப்படி இருக்குமுங்க பின்னால பிட்டி தள்ளி முன்னால வயிறு தள்ளி பின்னால பிட்டி உள்ள ஏறிடும் சவல பிள்ளை முடி செம்பட்டையா தொங்கும் பாத்துக்கோ அந்த காலத்துல என்னைக்கே தட்டுப்பாடு 11 மூக்கு இருக்கு பாரு அது நல்ல உதட்டு வரைக்கும் வடிக்கும் அந்த கூழ குடிக்கும் போது சோள கஞ்சிய குடிப்பானா அந்த மூக்கையும் அப்படி ஒரு நக்கிடும் அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா உப்பு உரப்பமா இருக்கும் அவன் பெத்தவா பிள்ளைய பார்த்து ஆசைப்படுவாயா ஆத்தா என் பிள்ளை என்ன அழகுல சாப்பிடுதான் ராசாவை பாரு அதிகாரி தங்கத்தை பாரு என்ன அழகுல இருக்கா எங்க மாமா ஒரு ஆள் இருந்தாரு எங்க மாமா புருஷனை பெத்த மாமா நம்ம கொம்ப மாடன் கோமரத்தான் மீசைய பார்த்தனா ஒரு வரப்பு மாதிரி ஆனா உட்கார்ந்துருக்காவல அந்த பெரிய தாத்தா அவளை பார்த்தா பார்க்க வேண்டாம் கை தண்டில வச்சிருப்பாரு வீட்டுக்கு வந்தவனா சோள கஞ்சி பழைய கஞ்சி தான் கேட்பாவோம் சட்டியில ஊத்தி குடுத்துருவோம் குடிப்பாரு பாருங்க மீசையெல்லாம் ஒட்டிக்கிடும் முடி வளர்ந்த முடியல அத மெனக்கிட்டு இருந்து தண்ணிய வச்சு கழுவி சீப்பிட்டு சீவி போயிடுதால போயிட்டா அத குடிப்பான அத கழுவான சாப்பிட்டு மனத்தோடு அவன் பிள்ளை இல்லாதவன் என்ன செய்வான் பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தா இதே மாதிரி பார்த்து ரசிப்பால அதனாலதான் பிள்ளை இல்லா சோறு புழுவா இருக்குமா அப்படியே தூக்கி தூர போட்டுருவா அதே போன்று தர்க்கன் தேவி தார்காவல்லி வைத்த மனவா யாருடைய சோதனையோ
எவனோடைய தீவினையோ காலத்தோட விழிப்பயானோ கடவுளோட ஊழையின் விழிப்பயானோ ஊழையின் உடையாடி சோதனையோ முன் செய்த பாவந்தான் முடிந்ததோ இப்பிரவில் மழை பெய்த முற்றத்தில் மண்ணளைய மண்ணடைந்த மறுவீடுக நிறகூடத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்ல புறகூடத்து தண்ணீரில தார்கா வெள்ளை பெண்கொடிக்கு யாரி வைக்க கட்டிலில சாதம் கட்டிலில வாரி உண்ண பிள்ளை இல்ல வாழ்ந்திருந்த இருவேரும் இருவேரோ வைகுண்டாஞ்சி யாரும் காலம் வழியனுப்ப பிள்ளை இல்ல சேர்ந்திருந்த இருவேரும் லோகஞ்சி யாரும் காலம் சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்ல கொல்லி வைக்க பிள்ளை இல்ல உடவுடைக்க முதல்ல முத்து முத்தா கண்ணீர் அவ முகங்கள் எல்லாம் ஆறாக அங்கோமெல்லாம் அவருடைய இருவேர்களுக்குமே குழந்தை இருந்ததே. ஆனா இன்னார் மகன் இன்னாரு இன்னார் மகன் இன்னாரும்பாங்க. இதுதான் பேர் சொல்லும் பிள்ளை வாழையடி வாழை குடும்பம் தலைக்கணுமே. ஆனா நாமளுக்கு குழந்தை வேண்டுமே மன்னவா. பிள்ளை இல்லா காரணம் என்ன சுவாமி? ஆண்டவா பகவானே கொத்தை நான் குறைத்தேனோ குறமாற காணந்தே பத்தர நல்லாதி பதற நான் கலந்தேனோ வாட்ட நாளி மறக்க வாட்டளந்த ஆவையடித்தேன் ஆவையடித்தேன் அந்த நர வைத்தாரோட அடைக்கலத்தை வைரறிய செய்தேன் பிச்சைக்கு வந்தவன் பின்னால் வர சொன்னேன் தாயில்லா பிள்ளைகளை தலையிலே அடித்தேன் மாதா இல்லா மண்டையிலே என்ன பாவம் என்ன பாவம் வேண்டும் பிள்ளை இல்லையே. ஐயா தர்கராஜா என் தரத்து பெண்கள் எல்லாம் 7-8 பிள்ளை பெற்றெடுத்தா 7 பிள்ளைக்கு தாயானாள் மன்னா. தந்தரத்து பெண்கள் தலைப்பிள்ளை சூழானா பெண்ணானால் சுவாமி இருக்க வீடு இல்ல 7 வச்சிருக்கா. அவ கொடுத்து வச்ச மகாராஜி பெற்றிருக்கா. உனக்கு ஏன் வருத்தமா இருக்கு? படுக்க பாய் இல்ல 10 பெற்றிருக்கா. அவ புருஷன் பெரிய உழைப்பாளி. குடிக்க கஞ்சி இல்ல குருணி வச்சிருக்கா. குருணினா 8 ஆச்சே. அந்த பக்கத்து வீட்டு பங்கஜம் என்ன வச்சிருக்கா? வடக்கு வீட்டு வள்ளியம்ம தெற்கு வீட்டு தெய்வான சரி கீழே வீட்டு கிருஷ்ணம்மா கைய நொண்டி காலு நொண்டி கணக்கு பார்த்தா 7 பிள்ளை. இழுத்துக்கிட்டு போறா சளக்கு சளக்குன்னு 7 பிள்ளை. எனக்கு சொத்து சுகமெல்லாம் இருந்தும் ஒரு பிள்ளைக்கும் தாய் இல்லையே மண்ணா.
தர்கராஜனும் தார்காவல்லியுமாகவே பிள்ளையில்லா கவலைகளை கொண்டு நாமளுக்கு குழந்தை வேணுமே. ஆனா பிள்ளை வேணும்னா என்ன செய்யலாம்? ஆண்டவனை கண்டு அரும்பெரும் தவங்களை இருந்து தவத்தின் மகிமையினாலதான் நம்ம ஒரு குழந்தைய வாங்கலாம், குழந்தைய பெற்றெடுக்கலாம். என்ற தர்கராஜாவும் தார்காவல்லியும் அந்த தார்காவல்லி பெண்ணவளும் பார்வதியே மகளா பிறக்கணுமே. ஆனா அந்த பகவானையே எண்ணி நாமல் தவம் இருக்க வேண்டும். குழந்தைக்காக தவம் இருக்கணும். என்ற இருவேறும் ஒரு முகமாக தலை மூழ்கிய தலைமொழி வரதமது இருந்து மூலிகை ஸ்தானம் செய்து சங்கரன மனதில் எண்ணி கோவில் கண்ட இடங்களை கும்பிட்டு வணங்குவார் தர்கராஜன் தாருகா குளித்து நீராடி ஈரத்தலை உணராமை எழுத்த முந்தி புளியாமல் இருவேறுமே தர்க்கங்கோட்டைக்கு முன்னால தவச்சாலைய அலங்காரம் செய்து வருகிறார்கள். அவ சாந்தி கொண்டு நல்ல சந்தனத்தா பாலாலே தரை பன்னீராலே ஆவி கொண்டு தரை தரமேறி மஞ்சளாலே மஞ்சளாலே கோலம் போட்ட இடமாதில தலவாழை இலவில் ஒரு நாயகர நிறநாளி நிறம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் ஆண்டவன் சிவபெருமாளை எண்ணி இருவேறுமே குழந்தை வேணுமே என்று நினைத்து கொண்டவனும் தேவியுமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, எத்தனை மாதங்கள், ஒரு வருஷம் 2 வருஷமும் அல்ல, எத்தனை வருடம் 6 வருஷம் 12 ஆச்சு. 12 வருட காலமாக இந்த வருஷம் 12 ஆண்டு காலங்களாகவே உண்ணாமல் உடையவன் பகவானை சொல்லு அரணே அரணே என்றோ அவ சிவனே சிவனே என்று சிவனார் நாமம் தர்கராஜன் தார்காவல்லி கொண்டவனந்தி அங்க ஒரு வருடம் உடையவன் பகவான் 2 நல்ல ஈசம் பகவானோ 3 நல்ல வருட காலோ முக்கண்ணன் பகவான் வரவே இல்லை. வருட காலோ
நான்முகன வரவும் 5 வருடம் ஆண்டவனோ 6-7 வருட ஆதி பகவானோ 7-8 வருடமா ஈஸ்வரனோ 9 வருடமா உடையவனோ 12 வருட காலோ பரம்பொருளோ வரவே இல்லை 12 வருட காலோ வருடம் 12 ஆண்டவள் வராமல் இருந்த போது தர்கராஜனும் தார்காவல்லியுமாக ஆண்டவா பரமேஸ்வரா அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா அண்ணாமலையின் பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே அடியார்களுக்கெல்லாம் அடியோனே இந்த அவத்தை ஏன் இன்னும் காணாமல் இருப்பதென்ன தர்கராஜாவும் தார்காவல்லியும் தார்காபுரத்திலே தவத்தின் வாசல்லே இருந்து கொண்டு ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா படியளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏ சம்போ சங்கரா இறையளக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இதை பாராமல் இருப்பதே சம்போ சங்கரா பாராமல் இருப்பதே சம்போ சங்கரா ஏ சம்போ சங்கரா ஈராறு வருட காலம் இருந்து தவம் 12 வருட காலம் பாரத்தவம் தவம் இருந்து வார போது ஆதி வெள்ளி கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசோ கைலாசோ நகண்டு மெல்ல ஆடுதையோ ஏ கைலாசோ
நீலமலையே ஆடுது அசையுது கைலாசம் ஆடுது அசைதையா அவன் பார்த்தா பார்வதா தேவி என்ன சுவாமி இறைவா சுவாமி கைலாசமே நடுங்குகிறது ஆமோ அந்த அளவுக்கு யார் தபம் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் யார் பார்வதி தார்காபுரத்திலே தர்கராஜாவும் தார்காவல்லியும் அந்த தார்காவல்லியும் உன்னையே மகளா அடையணும் என்னைய மருமகனா அடைய வேண்டும் என்று சொல்லி இருவேரும் என்னையே தவம் இருந்து வருகிறார்கள் காலமா தவம் இருந்து வருகிறார்கள் பார்வதி குழந்தைக்காக இப்படி ஒரு தவமா பெரிய தவமா ஆண்டவா கண்டிப்பா குழந்தை கொடுத்தால் என்ன அதான ஒரு குழந்தை வரம் கொடுக்கலாம் இல்லையா பார்வதி தர்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் 27 பொட்ட பிள்ளை ஆமா 27 நட்சத்திரத்தை 27 பெண் குழந்தைகளா நான் கொடுத்தேன் கொடுத்தது உண்மை 27 பேரும் பூத்து நிறைந்த அழகு நிறைந்தவளா இருக்கும் போது சந்திர பகவான் அழகை கண்டு கார்த்திகை ரோகிணியா மனம் முடித்தாரு மீது இருக்கவா வாக்கப்பட்ட அவருக்கே வாக்கப்படுவோம்னு ஒத்த காலில் நின்னாங்க 27 பேரையும் மனம் முடித்தார் சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணியோடு கூடி வாழ்ந்து கொண்டு மீது இருப்பவளை வாழாவட்டி ஆக்கினார் குழந்தையை ஒதுக்கி வச்சாரு மக்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு அந்த தர்கராஜன் சாபத்தை கொடுத்தான் நான் அடைக்கலம் கொடுத்தேன் நான் அடைக்கலம் கொடுத்ததற்காகவே என்னை மருமகனாக உன்னை மகளா அடைய வேண்டும் என்று தவம் இருக்கின்றார் அவனுக்கு எப்படியமா குழந்தை கொடுக்க முடியும் பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்து ஆண்டவன பகவான் ஆதிசத்து தர்கராஜன் தார்கா அவர்கள் எந்த பாவம் இருந்தாலும் யாந்தும் பிள்ளை வாடி பாவம் இருந்தாலும் குழந்தை ஒன்று என்னை போல் பெண்ணல்லவா என்னை போல ஒரு கால பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை ஒன்று கொடுக்க மங்கையருக்கு மனம் மதலை வரும் பார்வதியும் சொன்ன ஆண்டவன் ஏடியம்மா பார்வதிய ஏந்தும் பிள்ளை கொடுத்தமானா இடைஞ்சல் வந்து சேருமாடி பிள்ளை வரம் கொடுத்த பிள்ளை மோசம் மதலை வரம் கொடுத்தமா மணக்கவல என்னால முடியாதம்மா என்னால ஈஸ்வரிய பார்வதி அந்த பகவான் சொன்ன போது அதிபமா பார்வதியா ஆண்டவனே பகவான் நீங்கள் இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் பார்வதியா கடவுள் நீங்கள் கண்ணண்டங்க பார்வதி சொன்ன போது ஆண்டவன் தான் பகவானும் ஏடியம்மா பார்வதி ஏடி அம்மா என்னுடைய பார்வதி என்னைய மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேணுமானா தர்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் நீயே பிள்ளையா பிறக்க வேண்டும் ஆண்டவா அது எப்படி நான் போய் குழந்தையா பிறக்க முடியும் அப்படியே பிறந்தாலும் இந்த பூமி தாங்குமா பார்வதி தார்காவல்லி வயிற்றுல போய் நீ பிறக்க வேண்டாம் அவதார குழந்தையாக நீ அவதாரம் எடுத்து நீ ஆதி கைலாசம் வரலாம் அவன் பார்த்தா பார்வதி தார்காவல்லி ஒரு மானிட பெண்ணா பிறந்தவா வயிற்றுல போய் பிறக்க நம்மளுக்கு சட்டம் கிடையாது ஆகையினால தர்க்கங்கோட்டைக்கு முன்னால பெரிய ஒரு தாமரை
தடாகம். ஏப்பா பெரிய தடாகம் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா தாமரை தெப்ப குளம். ஆமா. அந்த தாமரை தடாகத்தில் நடுத்திட்டு தண்ணிக்குள்ள இலையிலையும் பூவிலையும் தாமரை புஷ்பத்துக்குள்ள நான் தாட்சாயணியா 6 மாத பிள்ளையா வந்து அமர்ந்திருப்பேன். அவதரிக்க போறேன் சுவாமி. அவதாரம் செய்யும் போது தேவ முனிவர்கள் எனக்கு தேவ மாத்தியம் முழங்கணும். தேவ மாத்தியம் முழங்கணும் ஆண்டவா அப்படின்னா கொட்டு மேல அடிக்கும். ஆமா, அப்ப முழங்கினா தான் எனக்கு சந்தோஷம் இருக்கும். பாத்துக்கோ. ஆமா, அப்படி இல்லாம நம்ம போய் வெறும் வாயு தான் பிறக்க முடியுமா? மாதவர்கள் எனக்கு மணிக்குலவா போடணும். எனக்கு முன்னால மணிக்குலவா போடணும். ஆமா, ஆகாயத்துல இருந்து மலர் மாறி எனக்கு பூச்சொரியணும். பூமாரி மலை சொரியணும். பூமாரி மலை பொழிந்துதானா புனித பள்ளி போய் அவதாரம் செய்ய போறேன். அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் வரவழைக்க அந்த வேளையில பார்வதா தேவி நாளான நாளையில நல்ல பங்குனி கடைசி வெள்ளி என்று மத்தியானோ நல்ல மதிய உச்சி நாளான நல்ல வெள்ளி கிழமையில ஈஸ்வரியா பார்வதியா தர்க்கங்கோட்டைக்கு முன்னால தாமரை திராகத்தில நடுத்திட்டு தண்ணீருக்குள்ள இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியா வந்து பிறந்திருக்காரா பூவிலையும் இலையிலையும் புனித வள்ளி வந்து பிறந்திருக்கா சத்தியான பார்வதியா 6 மாத குழந்தை போல அவதரித்தார் பார்வதியா குழந்தை போல அவ அவதரித்த வேளையில ஆதிவள்ளி கைலாசத்தில் தேவனல்ல முனிவரெல்லாம் தேவ வாத்தியங்கள் முழங்கிட மாதவர்கள் ஒன்று கூடி மணிக்குல போடுவாரோ ஒன்று கூடி அங்க தெய்வ திரு பெண்கள் எல்லாம் தாட்சாயினி வந்து பிறந்தாள் என்று திருக்குலவ போடுவாரோ பிறந்தாள் என்று தாட்சாயினி பார்வதியா அவதரித்த வேளையில அமர்ந்திருக்கும் தாய்மாரெல்லாம் உங்களோட வாயார ஒரு குலவ போடுங்கம்மா முக்கா 3 தேரோ முதல் குலவ போடுங்கம்மோ குலவை போடுறதாக்களையா இருக்கும். என்ன வேர்வை எங்களுக்கு துட்டுமுட்டு அடிச்சுக்கிட்டு வருது. பரவாயில்ல, இந்த குலவை சத்தம் போதாத ஐயாவுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. போடுங்கம்மா நீங்க ஒரு சத்தி பார்வதிக்கு பொன்னா ஒரு குலவ மழை மாறி பூச்சொரிய ஆதிவள்ளி கைலாசத்தில் சத்திய
சக்தி அவதரித்த போது தேவ வாத்தியங்கள் முழங்க தேவ முனிவர்கள் தேவாரம் பாட அப்படி ஆதி சத்திய அம்பிகை அங்க இருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி ஆகிய அந்த ஆதிசக்தி கொம்ப மாடசாமி பெத்த மகா கோமதி பார்வதா தேவி அவதரித்த வேளையில ஐயா மேளம் மேளம் மேளக்காரர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு வேளையான வேளையா ஓ கொம்ப மாட விளையாடு சமயோ ஏ வேளையோ உலகம் மாற்றியானோ மதிய போல ஏ கொம்ப மாட என்ன ஓடியப்பா உச்சி உனக்கு வேலையா மறுகால் தல தன்னாவில உலக்குடிய மலையதில மலையதில அமர்ந்தவர் ஐயா கும்பமாட ஏ மலையதில உலக நாளான நாளையில நல்ல சனி கிழமையில சாஸ்தாவுக்கு முன்னால அமர்ந்திருக்கும் கொம்பமாட கொம்ப நல்ல மாடடியோ கட்ட பேசி வெட்ட பேசி காட்டுவன பேசியம்மா அரசி மக தமசனாத சிவனடைந்த பெருமாளோ செப்பையிலே பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மக செல்ல பிள்ளை சுவாமி ஐயம் பந்தி கூட்டரோ ஆன புலி கூட்டத்தோடு பூலுடையார் வாசலில ஆடுதையா பாடுதையா ஏ பாடுதையா ஆளாளியே பாடுதையோ ஏ தேவதைகள் ஓடுவாரா ஆடுவாரா ஓ கொம்பமாட ஊழ சத்தம் போடுவாரா ஆதியிலே தற்கராஜ பாதியிலே மாட்டு முகம் கொண்ட தெய்வம் ஏ மாடசாமி கொம்பு முகம் உனக்கு வைத்ததாலே வைத்ததாலே கொம்பமாடே சுவாமி ஐயா ஏ வைத்ததாலே அவங்க சேவையில் வரைஞ்சு கட்டி கருங்கச்சே சுங்கலிட்டு உன்னோட யார் வாசலில புகழான தேவாதைகள் ஆடுதையா பாடுதையா ஆளி போடுதையா கச்சமெல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்சே சுங்கலிட்டு ஐயனார் ஊத்து தன்னாதில ஐயம் பந்தி கூட்டரவா சாட்சியோட கூட்டம் எல்லாம் சகல தேவதையும் ஆடுதையா கட்ட பேசி நெட்ட பேசி காட்டுவான பேசி அம்மா எல்லாத பேசியவா புலிப்பிள்ளைய புடுங்குதாளே மடிகள் போட்டு அழகு பாப்பா ஹலோ மைசெட்டாச்சு சீல பிள்ளை கையில எடுப்பா சேத்த முத்தம் கொடுப்பாளே புலவு பிள்ளை கையில எடுப்பா சொகுச முத்தம் கொடுப்பாளா தாயான பேசியம்மா பேச்சு பெற்ற திருமகனா பேரு பெற்ற கொம்ப மாடு கொம்ப
நல்ல மாடத்தியா காவல்கார கருப்பசாமி உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா தாமர காமணி அழகா கொம்பம் மாட குடலவாய் பாலக்கார கொம்பம் மாடு கொம்பு ரெண்டு விளக்கறிய பாலக்கார மாட சுவாமி ஆன பந்த ஒரு கையில அடங்காத மாடனுக்கு அடுக்கு தடி ஒரு கையில 21 வியாபாரிக்கும் வேலையில தெய்வ நல்ல கனியானோ கை வெட்டு கொடுப்பாரா கொடுக்க போறாமோடு பழத்தோடு அருந்து வாரம் கும்பமாடு ஐயம்பந்தி காவல்காரே ஐயாவான கருப்பசாமி இருக்கு மீச முண்டக்கண்ணா அதுக்கு ஏத்த கொண்டக்கட்டா உள்ள நல்ல குதிரையில விளையாடி வாராரே முன்படையா பின்படையா பண்டியலாம் பெரும்படையா ஆற்று கூடாரமா ஹலோ ஹலோ கதை குறைகள் பாட கணவதியார் எடுத்த சில கதைகள் பாட பகவான் சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை பாட சொர்க்கேசாரந்தருவாரே நாங்கள் சொன்ன கதை ஆதி சொக்கேசா மாலை 5 மணி 12 வருட தவங்களையதான் முடித்து தவத்தை முடித்தவளா பார்காவள்ளி பெண்ணவள் குளித்து வர வேணும் தவத்தை விட்டு கீழறங்கி தலையாதியில எண்ணெய் வைத்து இடுப்பதியில குடம் எடுத்து தாமரத்திற்கு தாமரத்திற்கு வாராள தாமரத்திற்கு தாமரை திராகத்துக்கு வருகிறாள் தார்காவள்ளி குளித்து நீராடி வருவோமே என்று தன்னுடைய தவங்களையும் முடித்து தர்க்கங்கோட்டைக்கு முன்னாள் தாமர திராகத்திலே தார்காவள்ளி குடத்தை கரையில வைத்தா குளித்து நீராடி முடித்தா கொண்டு வந்த குடத்திலே ஜலம் எடுத்தா தார்காவல்லியா அரண்மனைக்கு திரும்புறா குடத்தை இடுப்புல வச்சுக்கொண்டு திரும்புறா அவன் பார்த்தா தாட்சாகினியானவா ஆதி சத்தியான பார்வதி 6 மாத பிள்ளையாக இலையிலையும் பூவிலையும் அமர்ந்திருந்தாலே ஈஸ்வரி பார்வதியா வந்து அவதரிச்சிருக்கிறோமே அவ தார்காவல்லிய ஏறெடுத்து பார்த்தாள் தார்காவல்லி நம்மள கவனிக்கல இதுவரைக்கும் நம்ம இருப்பதை கவனிக்கல அவ வீட்டுக்கு புறப்படுதா அதனால அவ கண்ணுக்கு நம்ம தெரியணும்னா அவ நம்மள திரும்பி பார்க்கணும்னு சொன்னா நம்ம குரல் கொடுக்கணும் குரல் கொடுத்தா தானே நம்மள பாப்பா தாட்சாகினி தார்காவல்லி காதுக்கு கேட்கும்படியாக பயிர் பசித்ததொரு குழந்தை போலே வாய் திறந்து ஆளுவாளோ
குடித்ததொரு குழந்தை போலே நல்ல குவா என்று குரலோச போடுவாளா குவா என்று அப்படி தார்காவல்லியானவா குழந்தைய திரும்பி பார்த்தா சரி தாமரை திராகத்திலே நடுத்தட்டு தண்ணிக்குள்ள 6 மாத குழந்தையை இலையிலையும் பூவிலையும் கண்டா தார்காவல்லி குழந்தையை எடுக்க முடியாம ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். தவிச்சு கொண்டிருக்கா அதனை கண்டா பார்வதி என்னய்யா தர்க்கன் தேவி தார்காவலி நம்மளை கண்டுட்டா கண்டுட்டா பாத்துட்டா எடுக்க முடியாம அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. நம்மளும் நடு கடல் தண்ணிக்குள்ள இருக்கோம். ஆகையினால் இவ பக்கத்துக்கு நாமல் போகணுமானா சொன்னா அண்ணனாகிய கண்ணன் கருணாக வடிவத்தை கொண்டு காவல் புரிந்து வராரு இல்லையா தாமரை தண்டுக்கு அடியிலே காவலா நிற்கின்றாரே. சரி அந்த அண்ணனை அழைத்தா சத்தி அண்ணா அண்ணா கோபாலா தார்காவல்லியினுடைய கோட்டைக்கு நான் போகும்படி அவ கை பக்கம் நான் போகுமாறு அவ பக்கத்துக்கு நான் சேரும்படி நீ எனக்கு அனுக்கரகம் செய்யணும். எனக்கு ஒரு அனுக்கரகம் புரியணும் அண்ணா. உடனே என் பெருமாளாகிய கண்ணன் கையில இருக்கும் சக்கராயுதங்களை ஏவல் செய்து தாமரை தண்டை அப்படியே அறுத்து விட்டார். நைசா அறுத்து ஒரு முக்கி தண்ணிக்குள் முக்கி விட சத்தியாகிய பார்வதி தண்ணீரோட அலையடித்து தார்காவலி பக்கம் வருகிறார். எப்படி வருகிறார்? மார்வேளவு தண்ணீருக்குள்ள மதுநீங்கி வாராளே முட்டளவு தண்ணீருக்குள்ள முங்கி வாராளே அரையளவு தண்ணீருக்குள்ள அலையடித்து வாராளே அலையடித்து வாரபோதே கரை ஓரமா குழந்தை வந்தது. தர்க்கன் தேவி தார்காவல்லியானவா குடத்தை தண்ணிக்குள்ள கவத்துனா ஒரு கையில குடத்தை பிடித்தா அந்த குடத்தின் நீச்சல்ல மறு கையில குழந்தைய எடுத்தா. அந்த சத்தியாகிய பார்வதாதேவியானவள் குழந்தையை கண்ட ஆனந்த மகிழ்ச்சிகளை கொண்டு ஆனந்த சந்தோஷம் கொண்டு அவவாரி நல்ல வாய் நிறைய முத்தமிட்டாள் சேர்த்து அவா எடுப்பாளே செவிட்டோடு முத்தமிட்டாள் அள்ளி நல்ல அரவணைத்தாள் ஆவலோடு முத்தமிட்டாள். ஏ தார்காவல்லி அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டா சேத்தை எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டாள் குழந்தையை. அந்த குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு வந்து தர்க்க ராஜாவின் கையிலே கொடுத்தா தார்காவல்லி கொடுக்க தர்க்கராஜன் தார்காவல்லி குளிக்க போன உனக்கு இந்த குழந்தையாதம்மா யாருடைய குழந்தையும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டியா? தாமர திராகத்துல நடுத்துட்டு தண்ணிக்குள்ள குழந்தைய குளிக்க போகும்போது குழந்தைய கண்டெடுத்தேன் சுவாமி. தர்க்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். பகவானை எண்ணி நம்ம தவம் இருந்தவன் குழந்தைக்காக 12 வருஷம் தவம் இருந்தவன் பார்வதியே எனக்கு மகளா வரணும்னு ஆமா அந்த பார்வதி எனக்கு மகளா வந்துட்டா. அந்த சத்தியே வந்திருக்கு, நம்ம குழந்தைக்கு அவதாரம் எடுத்திருக்கா. ஆகையினால் இனி நாமல் பகவானை எரிக்க நாள் நெருங்கும் அல்லவா. குழந்தை பிறந்த மகிமைய அவனிகடா 56 அரசருக்கும் அறிக்கையை கொடுத்தான். அறிக்கையை கொடுக்கணும். அவனிகடா 56 அரசரும் அறிக்கையை காதிலே கேட்டு தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு வருகிறார்கள். வரக்கூடிய மக்களுக்கெல்லாம்
தான தர்மங்களை வழங்கினார்கள். நடக்கு பாத்தியா? அன்னதானம் நடக்கு பாத்தீங்களா? தானத்திலே உயர்ந்த தானம் அன்னதானம் தான் உயர்ந்த தானம். அன்னதானம் தான். அதுவும் பார்வதி பிறந்த வீட்டுக்குள்ள கொடுத்தா பாத்தீங்களா? தக்கவுனி ராஜா கொடையிலே சிறந்த கொடை அன்னக்கொடை. அன்னக்கொடை. அதனால தான் இன்னைக்கு ஐயாவுடைய வாசல்ல சாஸ்தாவுடைய வாசல் தாம்பலத்துல கோடி கணக்குல பணத்தை வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் அள்ளி பணத்தை கொடுத்தாலும் அதை சீக்கிரம் காலி ஆக்கிடுவோம். அண்ணாச்சி காணாது காணாது காணாதுன்னு. ஆமா, லட்சக்கணக்குல பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அதையும் நம்ம சீக்கிரம் காலி ஆக்கிடுவோம். ஆனா இலையில சாப்பாடு வச்சாதான் ஐயா போதும் பொறுங்க சாப்பிட்டு கொடுத்தோம். ஐயா போறோம் ஐயா போறோம் ஐயா போறோம். அதை விட்டுட்டு சாப்பிட போற குசியில சாமி ரெண்டு குதி குதிச்சாதான் நாங்க கூட ரெண்டு வா சாப்பாடு சாப்பிடலாம். அதுக்குதான் ஆடுது. அதான் தானத்துல உயர்ந்த தானம் அன்னதானம். அன்னதானம். கொடையிலே சிறந்த கொடை அன்னக்கொடை. அன்னக்கொடைனா ஒரு 500 ரூபாய் இருக்குமா? இந்த நடக்கு பாத்தியா ஐயா வாசல்ல? ஆமா, இதுதான் அன்னக்கொடை. இந்த சாப்பாட்டு கொடைக்கு பேர் தான் அன்னக்கொடையா? ஆமா, அந்த காலத்துல வாதாயி அவதான் சிரிச்சா. நல்லவும் தார்காவல்லியுமாக எப்படி நிக்க சிப்ப மாட்டிருக்கியா? அதெல்லாம் மாட்டிருக்கான். சிராய் இருக்க போது மாட்டிருக்கான். காத்து விழுந்துரும்ட்டு அவனிகடா 56 அரச மன்னர்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கினான் தர்கராஜன். எப்படி வழங்கினான் தெரியுமா? செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று அதனதற்கு ராஜ மன்ன ராஜ சீனிபலம் செலவு செய்தார். அருமமாக பிறந்தாள் என்று பிறந்தான் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா தாரகாபுரமாதியில மதனதற்கு ராஜ மன்ன ராஜ தேவி தார்காவல்லி தங்கமாக பிறந்தாள் என்று தர்மங்கள வழங்குதாரே அன்னதானம் ஜோரணதானம் அள்ளி அள்ளி தர்மம் செய்தார். பொன்பொருளாம் வஸ்திரமோ புகழாக வணங்குவாராம் ஆனந்தம் தான் கொடுத்து தானங்கள் தான் கொடுத்து பேர்நாமம் சூட்டுவாராம். தர்கராஜா பேர்நாமம் சூட்டுவாராம். தான தர்மங்களை வழங்கி மதனதரகராஜனும் தார்காவல்லியுமாக தார்காவல்லி பெண்ணவளும் குழந்தைக்கு பேர் சூட்டும் திருவிழா நடத்தினார்கள். சரி, யார் என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுத்திருக்கா? அந்த ஆதிசக்தியே வந்து பிள்ளைய அவதாரம் பண்ணிருக்கா. பிறந்திருக்கிறது பொட்ட பிள்ளை. நல்ல பேரா ஒரு பேரை சொல்லு. ஏப்பா, பெண் குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொன்னா நக்குமான்னு கொடுக்குமானே? நக்குமா? நக்குமா நக்குமா. அவன் நடிகர்ல. ஆமா, அந்த பேர் ஆகாது. சரி, ஐஸ்வர்யான்னு கொடுப்போமா? அவளும் நடிகர். அப்ப குஷ்புன்னு கொடுப்போமா? அவ இப்ப ஆளு. ஏப்பா, ஆளு குஷ்பா தண்டியா இருந்தாலும் ஆள் நல்லா இருப்பானே வாட்ட சாட்டமா. அதுவும் சினிமா பேரு. சரி, வேற என்ன மாதிரி பேரை சொல்லு. வேற என்ன பேருன்னு சொன்னா ஈஸ்வரின்னு கொடுப்போமா? ஈஸ்வரி. ஆமா. ஈஸ்வரிக்கு சாத்தா யாரு? ஈஸ்வரிக்கு சாத்தா சிவன் தான். ஆமா. அந்த காலத்துல என்ன ஒரு குடும்பத்திலே குழந்தை பிறந்தா யார் யாருக்கு எந்த குலதெய்வமோ அந்த பேர் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மனைவியை கூப்பிட்டு உனக்கு புருஷன் யாரு கேட்டா யாரு என்ன சொல்லுவா? நம்மள தானே சொல்லுவா. அப்ப ஈஸ்வரிக்கு புருஷன் அந்த ஈசன் தானே. ஹலோ, பிறந்தா ராக்கே ராக்கி மூக்கே மூக்கி சொக்கே சொக்கி. ஏப்பா, சொக்கே சொக்கி. மாடே மாடத்தி கருப்பன் கருப்பாயி இருளப்பன் இருளாய் இருளாய்.
சுப்பையா சுப்பம்மா சுப்பம்மா. கருப்பா இருந்தா வெள்ளச்சாமி ஏப்ப கருப்பா இருக்க மனிதர் பேரு சிகப்பா இருந்தா கருப்பசாமி கருப்பசாமி. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது ஒனிய மாதிரி ஏப்ப என்னை மாதிரி நல்ல கண்ணு ஏ குருட்டு முடிவானுக்கு பேரு நல்ல கண்ணு. இருட்டிட்டா வெளியில போக மாட்டான் பேய் பிடிச்சுக்கிடுமா வீரபுத்திர ஏப்ப அந்த பையனாங்கோலிக்கு பேரு வீரபுத்திரன். சரி அப்ப இன்ட்ரோலுக்கு போனோம்னா யாரை கூட்டு போவான்? பொண்டாட்டிய கூப்பிடுவாரு. 2 பேரும் சேர்ந்து போனா அழகா இருக்கும்னே. எச்சு கேட்டு காக்கா விரட்ட மாட்டாங்க. யாரு நம்ம கட்டக்காரன் மாதிரி தர்மராசா. ஏப்ப அந்த கஞ்ச பாவிக்கு பேரு தர்மராசு. மாடிக்கே மேல மாடி இருக்கும் அந்த வீட்டுக்காரருக்கு பண்டாரம்னு பேர் இருக்கும். இல்லனா பிச்சர் கொடுத்திருப்பான். இதெல்லாம் அவங்க குலதெய்வம் பேரு. ஆனா இவ பார்வதா தேவி நாமளுக்கு மகளா பிறந்தாள் அல்லவா. தர்க்க ராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் அந்த தார்காவல்லிக்கும் தார்காபுரத்திலே மகளா வந்து பிறந்ததினால அந்த குழந்தைக்கு தாட்சாகினி என்று பேர் நாமத்தை சூட்டி தர்க்க ராஜாவும் தார்காவல்லியுமாக தார்காவல்லி பெண்ணுமாக பார்வதிங்கிறது பர்வத ராஜகுமாரனுக்கு மகளா பிறந்தவதான். சரி பர்வத ராஜகுமாரி பேரு பார்வதி.